Hey guys, Assalamualaikum. Welcome back to my channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்டா garlic chicken kebab எப்படி பண்றது பார்க்கலாம். எந்த மாதிரி ஃபுட் கலர் யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கிற ingredients வச்சு எப்படி பண்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன ingredients வேணும் பார்க்கலாம். நான் 1/2 kg chicken வாங்கியிருக்கேன். சிக்கன் நல்லா கழுவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் இருக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் எடுத்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கிராம்பு, பட்டை. மிக்ஸி ஜாரில் இந்த ingredients எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 20 பல் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 3 பீஸு, கிராம்பு 5 6 ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி 1 துண்டு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கோட்டிங் ஆகும். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1 முட்டை, இதுக்கே ஒடிச்சு போட்டுக்கலாம் 1 முட்டை. அப்போ தான் நல்லா கோட்டிங் ஆகும். டேஸ்ட் முட்டை போட்ட அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஆட்டி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த மாதிரி ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறனால ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன் நான். சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 1/2 hour ஆன பின்ன தான் இது ஃப்ரை பண்ணோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கோட்டிங்காக இருக்கணும் எல்லா சிக்கனில். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதோ ஒரு கபாப் பீசஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அப்போதான் ஃப்ரை ஆகிருக்கும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்மெல் வரும் கருவேப்பிலை எடுத்து. அதுக்கு ரெசிபி பேச்சுலருக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். குக்கிங் தெரியாதவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி இவ்வளோ தான். garlic kebab ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோ போடுற மட்டும் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கபாப் பண்ணி எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.